நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2025 மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு ஜனவரி மாத பலன்கள் 2025 எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரி கிரக சேர்க்கைகள், அடைவுகள் இந்த வருஷமாவது எங்களோட ராசிக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா? எங்க ராசியை தொட்டவன் கெட்டான், அது எல்லாமே பழமொழி. ஆனா இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கோம்? கண் கலங்கிட்டு கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க. நாங்க சண்டைக்கு போறது இல்லைங்க, ஆனா எங்களை சண்டையை நோக்கி வருது. இவன் வீட்டுக்கு நம்ம சாப்பாட்டுக்கும் போறதில்ல, உப்புக்கும் போறதில்ல, புளிக்கும் போறதில்ல. இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்து மேல சுத்தி இருக்கிறவங்களுக்கு 1000 கண் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெய்லி என்ன பண்றீங்கன்னு நீங்க கூட தெரியாது. ஆனா அடுத்தவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். மேஷத்தை பொறுத்தவரை எப்படா நீங்க விழுவீங்க, உங்களுக்கு ஒரு அவப்பெயரையோ அவமானத்தையோ கொடுக்கணும்னு சுத்திட்டு காத்துட்டு இருக்கிறானுங்க. விழுகிறத மட்டும்தான் பார்க்கணும் தவிர பொதுவா நீங்க யாருக்குமே கெட்டதல் பண்ணவே இல்லை, கெடுதல் நினைக்கவே இல்லை. 1000 பேர் மத்தியில இருந்தாலுமே மேஷத்தை மனசு ரீதியா கூட துளியும் யோசிச்சிருக்க மாட்டேங்க. இவங்களுக்கெல்லாம் கெட்டது பண்ணணும், இவங்களாம் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் மேஷத்தை பொறுத்தவரை இருக்காது. ஆனா மற்றவனுக்கு மேஷத்து மேல இருக்கக்கூடிய காண்டு எந்த ராசிக்கு இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய காண்டு, கண் திருஷ்டிகள் ஏராளம். இன்னைக்கு எல்லாருக்குமே நல்லதா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா எங்க ராசிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இன்னைக்கே 7.5 சனி மாதிரி ஒரு தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால இன்னைக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சா? தன்மானமா சிங்கம், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஷத்தை பொறுத்தவரையும் சிங்கம் தன்மான சிங்கம்னு சொல்லக்கூடிய ராசி. புன்னகையை மட்டுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசி. ஒரு மன சஞ்சலத்தையோ மன கஷ்டத்தையெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. மேஷம் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கூடமாக எப்பவுமே இருக்கக்கூடிய ராசி. ஆனால் இன்னைக்கு என்னங்க, போற வரவன்லாம் இவங்களை திட்டுறாங்க, போற வரவன்லாம் இவங்களை கண்ணு வைக்கிறாங்க, போற வரவங்களாம் இவங்க முடிஞ்சு போகணும்னு நினச்சி பேசுகிறாங்க. கடந்த 2-3 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா எப்படா நீங்கள் முடிவீங்க, எதிலையாவது ஒன்று மாட்டுவீங்க, ஏதாவது வாயை கொடுத்து மாட்டுவீங்க, ஏதாவது பொருளாதார இழப்பை சந்திப்பீங்கன்னு கழுகு மாதிரி இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு யோகமாக தான் வச்சிருக்காரு உங்களை முருகப்பெருமான். இன்னைக்கு அவர் ராசியில் 4ஆம் இடத்துல போய் நீசமா இருக்காரு. இருந்தாலும் மேஷத்தை பொறுத்தவரை என்னங்க, நல்லது கெட்டது தெரியாதுங்க. யாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கோங்க. ரொம்ப அதிபயங்கர புத்திசாலி, அதுக்கு ஈக்குவலா முன்கோபம் இருக்கு. அந்த முன்கோபத்தை சொல்லி சொல்லியே மேஷம் முன்கோபம், இவன் முன்கோவக்காரன் அப்படின்னு சொல்லியே வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை தக்க வச்சுக்காம பயன்படுத்தாம விட்டுட்டீங்க. பொதுவா இன்னைக்குதான் பக்குவப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கீங்க. மனசுல ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறது எல்லாமே இதுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ராசி. கண் கலங்கி இந்த வருத்தமான இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப கேட்கும் போதும் பாருங்க, சனி பகவான் ராசியை பாக்குறாரு. என்ன நடக்க போதோ, 7.5 சனி நம்மளுடைய பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதோ, வந்துட்டு காமிச்சிட்டு போன ராகு பகவானுடைய பிடியிலிருந்தே இன்னும் நாங்க மீண்டு வெளியே வரலைங்க, என்னங்க நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மன கவலைகள் கஷ்டங்கள் இருக்கு. இன்னைக்கும் 7.5 சனியை பார்த்து பயப்படாத ஆளே இல்லை. இன்னொரு பக்கம் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, நாங்க ராகுவே பார்த்துட்டு வந்துட்டோம், இந்த சனீஸ்வர பகவான்ல நாங்க சமாளிச்சிடும் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை அதிகமா உடைய ராசி. மற்றவங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அடிக்கக்கூடிய ராசி. சொல்லிட்டே போகலாம். மேஷத்தை பொறுத்த வரையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஹானஸ்ட்டு, இதுதான் இப்படிதான். அது இப்போ 10 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் ஒளிச்சு மறைவா பேசுறது, ஏழை ஒருத்தன் பணக்கார ஒருத்தன் அவனுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, இது எல்லாமே இல்லைங்க. நீ நல்லா பழகுறியா, நான் நல்லா பழகுவேன், நீ என்கிட்ட கொஞ்சம் விலகுறியா, நான் உங்ககிட்ட இருந்து 100 அடி விலகிடுவேன். இது எல்லாமே மேஷத்தோட குண இயல்பு. இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய ராசியை கடுமையா பாதிச்சிருக்காங்களா? எந்த வழியில பாதிப்புன்னு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகள். குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகளா இருக்கட்டும், சுத்தி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவன்லாம் செல்ஃபிஷா அவங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னைக்கு சுத்திட்டு இருக்கேன். என் பேரு நான் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது 10 பேர் என்ன சுத்திட்டு இருந்தானுங்க. 10 குழந்தைக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க படிக்கிறதுக்காக. இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனைகள், என்னோட குழந்தைன்னு வரும்போது என்னால முடியலைங்க. எல்லாமே என்னுடைய குடும்பம்னு வரும்போது எனக்கு நடக்கலைங்க. இதே எங்களோட அப்பா கூட இருந்த அம்மா கூட இருந்த காலத்துக்கு அவங்களுக்கு சமைச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு சம்பாதிக்கணும் போது என்னுடைய மனசுலையும் தெம்பில்லை, என்னுடைய உடம்புலையும் தெம்பில்லை. உங்க ராசிலையும் தெம்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் நீசமா இருக்கிறப்ப அப்படியே மொத்தமாகவே முருகா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் 2025 ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு யோகமான பலன்கள் இருக்கா? டாப் 5 2025 முதல் ராசியான மேஷ ராசிக்கு நல்ல ஒரு யோகமான கிரக சேர்க்கைகள் அடைவுகளா இருக்கு. எப்படி இருக்க போகுது? முதல் ராசியிலேயே எந்த கிரகமும் இல்லை.
ராசிக்கு 2ல குரு, ராசிக்கு 4ல செவ்வாய் நீசம், ராசிக்கு 6ல கேது, ராசிக்கு அஷ்டமத்துல புதன், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சூரியன், ராசிக்கு 10ல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் திக்பலம். அதே போல சனி மற்றும் சுக்கிர பகவான் முதல் தர யோகமான சனி சுக்கிரன் கிரக சேர்க்கையில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. இதுக்கு மேல என்னங்க வாழ்க்கையில வேணும்? சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் வருடத்திற்கு ஒரு முறை தான். அப்ப இந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு யோகமான அமைப்பா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில முட்டி மோதி ஜெயிச்சுட்டு வந்துடலாம். சனி சுக்கிரன் கிரக சேர்க்கை கேந்திரத்துல திரிகோணத்துல இருந்தா இதற்கு மேல ஒரு யோகம் இல்லைங்க. எங்களுக்கு பின்னாடி ஒரு நபர் வேணும், அப்படியே பேக் அண்ட் சப்போர்ட்டா வேணும்னா அதுக்கு நிச்சயமாக இந்த சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் பயன்படும். அதே போல ராசிக்கு 12ல ராகு பகவான். இதுதான் இந்த புத்தாண்டு பிறப்பின் போது இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல 10ஆம் தேதிக்கு மேல 10/1/2025க்கு மேல சூரியன் 10ஆம் இடத்தோடு திக்பலத்தோடு சம்பந்தப்பட போறாரு. அதே போல புதன் ரொம்ப நாளா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 8லேயே இருந்து வக்ரமாயி திரும்பி நார்மலாகி இன்னைக்கு வந்து 10/10க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடை போறாரு. ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நல்ல பலன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கைப்பிடி மண்ணு கூட இல்லைங்க என் பேர்ல. சொத்துன்னு நான் ஒன்று வாங்கினாவே கரைஞ்சு போயிருதுங்க, கடனுக்கு போகுதுங்க, சொத்தை காப்பாற்ற முடியலைங்க, சேமிக்க முடியலைங்க, இனிமேலாவது சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள். 2வது நிறைய சொத்தை இழந்துட்டேங்க, அந்த இழந்தனால அந்த வீதியில அந்த வாசல்ல போறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளோட வீடு நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், கஷ்டப்பட்டு இருந்தோம், இன்னைக்கு என்னுடைய வீடுங்க அந்த மாதிரி சொல்லவே முடியாது. இங்க எனக்கு ஒரு வீடு இருந்துன்னு சொல்ல முடியும் தவிர வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னுடைய பேர்ல ஒரு பிடி மண், என்னுடைய பேர்ல ஒரு பத்திரமாவது நான் வச்சிருக்கணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த மனசை ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்குமானா எஸ், நிச்சயமாக அப்படிதான் ஓடும். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் ராசியாதிபதி 4க்கு போயிட்டாரு. உங்களுடைய எண்ண சிந்தனையில சொத்து எவன் உங்களை அசிங்கப்படுத்தினானோ அவன் முன்னாடியே சொத்தை வாங்கி கெத்தா வந்து கால் மேல கால் போட்டு வளரக்கூடிய ஒரு யோகம். 2ஆம் தர யோகமாக சூரியன் 10ல திக்பலம் பெறுது. இதுக்கு மேல என்னங்க, 10ஆம் அதிபதி 10ல, 5ஆம் அதிபதி 10ல, 10ஆம் அதிபதி 11ல சனி சுக்கிரனோட. அப்ப திருமணம் அப்படிங்கிறது கஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கு. திருமண வாழ்க்கைங்கிறது ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு. யாரோ வந்து எங்க வீட்டுல பஞ்சாயத்து பண்றாங்க. பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மேஷத்துல வந்து தன்னுடைய குடும்ப விஷயத்துல மற்றவங்க யாரு தலையிட்டாலும் மேஷத்துக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. தன்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட குடும்பத்தை நீ பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. இதற்கு யாருங்க, போன வந்தவன்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு மேஷத்தோட நிலைமை இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி உறவு சிறக்கதற்குமே, அதே போல 3ஆம் தர யோகமாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, எங்களுக்கு எதிர்பார்த்தபடி பையனோ பொண்ணோ இல்லை, நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கோம் நாங்கள், அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் நீங்க எதிர்பார்த்தபடி வரன்கள் வருவதற்கும், அது வெற்றியை நோக்கி போகுமா, வரன் வருது ஸ்டாப் ஆகுது திருப்பி பார்க்குறோம், அந்த மாதிரி பேசி பேசி நிற்குது, இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, நிச்சயமாக இருக்கு. திருமணம் வாழ்க்கைக்கு அதே போல பொருளாதாரங்க, வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு, போனது வந்ததுக்கெல்லாம் செலவாகுது. காலையில் ஒரு 100 ரூபா வருதுன்னா சாயந்தரம் ஒரு 200 ரூபா பணம் செலவுக்கு ரெடியா இருக்கு. அந்த அளவுக்கு பண பிரச்சனைகள் ஏராளம். இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே குறைஞ்சு இந்த பணம் சொத்து எல்லாமே சேமிக்கக்கூடிய வகையில பணம் வந்து சொத்தா மாறக்கூடிய வகையில ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அதே போல கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன், ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன், இதுல ஏதாவது ஒரு பதவி வேணும், ரொம்ப வருடமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, அடுத்தடுத்து நான் வளருவேனா, வளர ஸ்டேஜுக்கு போவேனா, எனக்கு காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, ஏதோ வந்துட்டார் சூரிய பகவான் வந்துட்டார், 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் ஸ்தானம் இருக்கிறதுனால இழந்த தொழிலை மீட்டுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம். ஆமா, மேஷம் நிறைய ஏமாந்துருக்கீங்க, இனி ஏமாறுவீங்களான்னு கேட்டீங்கன்னா ஏமாற மாட்டாங்க. போயிட்டு வா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், போயிட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு மேஷ ராசிக்கு 2025 ஜனவரி மாதம் இருக்குமோ தவிர ஒருபோதும் இந்த கிரக சேர்க்கைகள்லாம் உங்களைய வீழ்த்தி கீழே தள்ளவே தள்ளாது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரத்தை பொறுத்து அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், அதே கிரகம் நாளைக்கு வேறொரு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.